இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்றப்ப சில்க் த்ரெட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனேவே வராது. ஸோ 1 வீக் ஆச்சு டைம் எடுக்கும். நீங்கள் சில்க் த்ரெட்டை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக செயின் ஸ்டிச் போட கண்டிப்பாக 1 வீக் ஆச்சு வந்து டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அப்போ ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போட்டு பழகுனீங்க அப்படின்னா தான் வரும். ஸோ வந்து பிசிறு தட்டும், அறுந்து போகும். ஸோ ஏன்னா நம்ம சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக வந்து எடுக்கிறோம். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக 2 கலர் போட்டிருக்கேன். ஒரே கலரை 2 நூலாக வந்து நம்ம எடுக்கணும். டபுள் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா ஒரே கலர் நூலை 2 நூலாக எடுத்து இந்த மாதிரி வந்து ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ ஓகே, இப்போ டபுள் ஸ்டாண்ட்ஸாக வந்து கிளாத்துக்கு அடியிலேருந்து மேலே எடுக்கணும். ஸோ கிளாத்துக்கு அடியிலேருந்து மேலே வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக வந்து நிறைய பேருக்கு வராது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம 2 த்ரெட்டையும் வச்சு லைட்டாக இப்படி முறுக்கி விடலாம். ஸோ முறுக்கி விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சுருப்போம் இல்லையா? ஸோ ஃபேப்ரிக் க்ளூவை லைட்டாக வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ லைட்டாக அதுக்குன்னு ரொம்ப பூசி இது பண்ணிடக்கூடாது. லைட்டாக சும்மா மைல்டாக வந்து இது பண்ணிங்கன்னா த்ரெட்டு வந்து 2 ஒட்டிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரே ஸ்டாண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போ செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 வீக் ஆச்சு வந்து டைம் எடுக்கும் நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ண, செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு வர. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே வரும். கிளியரா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக தான் வந்து மேலே வரணும். ஒரே ஸ்டாண்ட்ஸ் வந்து வரக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எடுத்து போடுறதும் ஒரே ஒரு நூலை வச்சு போடக்கூடாது. 2 நூலை வச்சு எடுத்துட்டு தான் முடிச்சு போட்டு போடணும். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸ் ஜஸ்ட் 100 ருபீஸ் பேமெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நீங்களுமே ஆரி ஒர்க்கை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.